எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுலாம் ஒன்றுமே இல்லை பிரதர். அவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அதுதான் இங்கே நடக்குது. இல்லை, இந்த ஆட்சியில் நல்லது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திமுகவே இருந்திருக்கலாம். சீமான் அவர்களை வந்து பொது வேட்பாளராக பை எலெக்ஷனில் நிறுத்துறதுக்காக ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏடிஎம்கே டிஎம்கேக்கு நடுவில். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது நடந்த வரவேற்கத்தக்கதாது? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லவே விரும்பல. ஆக்சுவலாக வேஸ்ட். இந்த கேள்வி கேட்குறது வேஸ்ட்டு தான். அதை பற்றி நான் வேஸ்ட். ஒரு நல்ல மனுஷன் அதை போய் வரவேற்பானா? நீங்களே சொல்லுங்கள். அது சான்ஸே இல்லைங்க. ஒரு சீமானுக்கு இருந்த பவர், சீமானுடைய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த கட்சியுமே அடித்து பேசுவார். அது டிவிகேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை டிஎம்கேவாக இருக்கட்டும், ஒரு பிஎம் நரேந்திர மோடி அவரையே அடி தான் அடிப்பார். அவர் அந்த அளவு பேசுவார். அப்போ அப்படி பேசுனதால மட்டும்தான் அவர் வந்து இந்த 8% ஓட்டு கூட வாங்கினார். அவர் என்னைக்கு ஏடிஎம்கே டிஎம்கே கூட போய் சேர்ந்தாரோ அது வாய்ப்பே இல்லைங்க. அவர் வந்து இப்போயாவது 4% வாங்கினாப்புல விஜய் வந்ததுக்கப்புறம். விஜய் பேசுனதால தான் அந்த 4% குறைஞ்சது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 8%ஆவது தக்க வச்சுருந்துருக்கலாம். அவரை பேசி இவராக அழிஞ்சு போனார். இப்போ நடக்க போகிறதுல வேஸ்ட்டு. டெபாசிட் கூட வாங்க முடியாது. வரவேற்கத்தக்கது தான். அவரும் எவ்வளோ நாள் தான் போராடிட்டே இருப்பார். வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாமே. வந்து நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் உள்ளே போனால் நிஜம் நடந்தால் நல்ல விஷயம். இப்போ சட்டசபையில் வந்து சிஎம் விஜய் அவர்கள் வரும்போது அனைவரும் எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்துகிறாங்க. ஆனால் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் அவர் அமர்ந்தே இருக்கார். இது வந்து அவர் எந்திரிச்சு நிற்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தனிப்பட்ட விருப்பம் தான் நினைக்கிறீங்களா? அது இல்லை, மாண்பா எந்திரிச்சு நிற்கணும் தான். அது வந்து ஒரு மரியாதை, முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. ஆனால் இவங்க பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இவங்க பதில் சொல்லணும், எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பவளவிழா கண்ட கட்சி அவங்க மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கொண்ட திமுக இயக்கம் வந்து இப்போ வந்துருக்க தாவைக்க இயக்கத்தை வந்து அவங்க மக்களுக்கு நல்லதை பண்ணுற பிரச்சனை இல்லை. ஆனால் மாண்பு மரியாதை அப்படிங்கிறது திமுக தான் கற்றுக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அது எந்திரிச்சு நிற்கிறது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதாவது சில பழக்க வழக்கங்கள் வந்து அம்மா அப்பாட்டேருந்து வரணும், சில ஃபேமிலியில் வரும். இப்போ எங்கள் வீட்டில் எடுத்தீங்கன்னா யாரையுமே மரியாதை குறைவாக பேச மாட்டாங்க. சின்னவங்களாக இருந்தாலும் வாங்க, பெரியவங்களாலும் வாங்க. ரமேஷ் வாங்க, சின்ன பையனாக இருப்பா. பெரியவராக இருந்தால் சுப்பிரமணி வாங்க, இப்படி பேசி பழக்கம். ரெண்டாவது, பெரியவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே காலில் நமஸ்காரம் பண்ணுறது தான் எங்களுக்கு வேலை. கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியே போகும்போது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அது இறந்த வீட்டில் செய்கிற மாதிரி. அதனால் வீட்டுக்கு எந்த கெஸ்ட்டு எங்களோட 1 வயசு 2 வயசு திருது வந்தாலும் நம்ம காலில் விழுறது சகஜம். அவங்க வந்து தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ என் பேச்சை கேட்டாவது உதயநிதி வந்து அந்த மரபை செய்யணும். ஒரு முதலமைச்சர் சாதாரண மனுஷன் கிடையாது. என்ன செய்ய போகிறீங்க? ஒரு எந்திரிச்சு வணக்கம் சொல்ல போகிறீங்க. தமிழ் நாகரிகமையா? அப்போ அவருக்கு இந்த சென்சிட்டிவ் கூட தெரியலன்னா பின்ன எப்படி அவர் பின்னால் செய்வோம் எனக்கு தெரியல. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு அதை பற்றி தெரியல. அதுதான் மேட்ரு. ஏன்னா என்னோடய ஏஜுக்கு எனக்கு அதை பற்றி தெரியல. எந்திரிச்சு நிற்கணுமா நிற்கக்கூடாதாங்கிறத பற்றி எனக்கு தெரியல. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணுங்கிறது அவங்கவுங்க விருப்பம் தான், ஒரு மரியாதை தான். இத்தனை கோடி பேர் வந்து ஓட்டு போட்டு ஒருத்தர் சிஎம் ஆக்கி ஒரு முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சுருக்காங்க. அவருக்காக எந்திரிச்சு நிற்க வேணாம். அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. ஒரு மாண்புக்காகவாவது எந்திரிச்சு நிற்கலாம். இப்போ நான் இதை சொன்னால் நான் வந்து விஜய் கட்சி அதனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவர் வந்து ஆப்போசிட்டு அதனால தான் அவர் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி ரீசன் இல்லை. எந்திரிச்சு நிற்கிறதும் நிற்காததும் அவரோட விருப்பம் தான். ஆனால் நின்னா அது நல்லது, அவ்வளோதான். சட்டசபை நேரலை வேணான்னு நிறையா கட்சியினர் வந்து சொல்கிறாங்க. லைவ் போட வேணாம். இப்போ லைவ் வர்றது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை லைவ் வேணாம் வேணுங்கிறது மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக லைவ் வேணுங்க. லைவ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இப்போ வந்து சட்டசபைன்னு இப்படி ஒன்று நடக்குதா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அதை யாரும் பார்க்குறதும் கிடையாது. பெரியவங்க வயசானவங்க மட்டும்தான் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அது இல்லைன்னா அந்த கட்சி ரீதியாக அந்த கட்சியில் இருக்கவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன பசங்கள்லேருந்து, அதாவது 18 வயசே ஆகாத சின்ன பசங்கள்லேருந்து இன்றைக்கி சட்டசபை பார்க்குறாங்க. யாருக்காக? தளபதி அவர் ஒருத்தருக்காக. கேட்டால் தளபதி எங்கள் மாமா அப்படின்னு சின்ன குழந்தைங்க கூட பார்க்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தைங்க இன்றைக்கி பார்க்க ஆரம்பிக்கிறது கடைசி வரைக்கும் பார்த்துட்டே தான் இருக்கும். அவருக்காக தான் பார்க்க ஆரம்பிக்கும். ஆனால் நாட்டில் நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் இந்த வயசுலேயே அந்த பசங்களுக்கு தெரியும். எது நல்லது எது கெட்டது, யாரை தேர்ந்தெடுக்கணும், இந்த நம்ம நாடு முன்னேறதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் என்ன பேசுகிறாங்க, நமக்காக யார் அங்கே குரல் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தெரியணும். அதை பார்த்தா மட்டும்தான் தெரியும். இந்த நேரில் வேணுங்க, கண்டிப்பாக வேணும். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னா, ஆளுங்கட்சி யாரோ அவங்க பேசுறது மட்டும்தான் காட்டுவாங்க. எதிர்கட்சியில் என்ன கேட்குறாங்கன்றது கூட காட்ட மாட்டாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை. சரிக்கு சமமாக எதிர்கட்சியில் என்ன பேசினாலும், உதயநிதி சார் என்ன பேசினாலும் அது வந்து இங்கே வருது. அதே போல் தளபதி சார் என்ன பேசினாலும் அது வருது. யார் என்ன பேசினாலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது இதில். இல்லை ப்ரோ, வரணும் லைவில் வந்தால் தான். இப்போ தான் தற்கொலைகள் மக்கள் அதிகமாக வந்து பார்க்குறாங்க. லைவில் என்ன நடக்குது எது நடக்குது நாட்டு நடப்பெல்லாம் தெரியுது. அந்த லைவையும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு அண்ணன் சொல்கிறது தான் வாக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிருவாங்க.
லைவில் வந்தால் தான் படித்து கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க, இந்த படம் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, படம்னா சட்டசபையை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி. இப்போ விஜயை தொடர்ந்து வந்து நிறைய நடிகர்கள் வந்து நம்ம அரசியலுக்கு வந்தால் நம்ம ஒரு சிஎம் ஆயிடலாம்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் அவர் வந்திருக்காரு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வரவேற்கத்தக்கதா இல்லை வந்து அவர் வேணான்னு நினைக்கிறீங்களா? அவர் வர தேவையில்லாத? இல்லை வரலாம் ப்ரோ, யாராக இருந்தாலும் வரட்டும், அவங்க வந்தால் தானே தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து நம்ப முடியல எப்படி வந்தார் அப்படின்னு, வந்ததெல்லாம் வரட்டும், என்ன பண்ணுறது. அண்ணாமலை அவர்களும் இப்போ வந்து தனி கட்சி ஆரம்பித்து வந்து வரதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 20 லட்சம் பேர் அவருக்கு உறுப்பினராக சேர்ந்துருக்கதான் சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை வரது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தமிழக அரசியலில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை அண்ணாமலை எப்பயோ வந்திருக்கணும், அவர் இப்போ வரது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, முன்னாடியிருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறையா வாய் விட்டு மாட்டியிருக்காரு. அந்த விஷயங்களில் வந்து இப்போ 20 லட்சம் பேர் நம்பியிருக்காங்கல்ல, அவங்கள வந்து கைட் பண்ணி அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அது மக்கள் ஏற்றுக்கிட்டா நிஜம், இல்லைனா ஒன்றும் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவர் கூட சேரான்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அது யூஸ் இல்லை. போதைப் பொருள் ஒழிக்கணும், ட்ரக்ஸ் இது பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க. அது நம்ம கையில் தான் இருக்குது. நான் மாறணும்னு நினச்சா தான் நான் மாற முடியும். ஓகேங்களா? நீ வந்து அரசியலில் வந்து மாற்றணும்னு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருப்பான். நம்ம மாற்றம் நம்ம கையில் தான். நம்ம மாறினா தான் அது மாற முடியும். மற்றபடி யார் வந்தாலுமே சரி, ட்ரக்ஸ் இந்த இடத்துல ஒழிக்கலாம் முடியாது. அண்ணாமலை வர்றது வந்து வரவேற்கத்தக்கதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அது.